வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த டிசம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மீனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மீனம் ராசிக்குரிய 3 நட்சத்திரங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் தனித்தனியே வெவ்வேறு அனுபவங்களை வழங்குகின்றன. பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தனது வக்ர சஞ்சாரத்தில் குடும்ப விஷயங்களில் ஆழமான பார்வையையும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நிதானமான அணுகுமுறையையும் வலியுறுத்துகிறார். மன அமைதிக்கும் உள்ளார்ந்த சிந்தனைக்கும் இந்த காலகட்டம் உகந்ததாக அமைகிறது. எனவே இந்த பாதத்தினர் தங்கள் மனதின் தெளிவுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு பல கிரகங்கள் ஒன்றிணைந்து தொழில் துறையிலும் சமூக அந்தஸ்திலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்குகின்றன. தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் புதிய சாதனைகளை நிகழ்த்தவும் இது மிகவும் ஏற்ற காலகட்டமாக விளங்குகிறது. அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் நேரம் இது. ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் ஆன்மீக உயர்வையும் நடைமுறை வெற்றிகளையும் ஒருங்கே கொண்டு வருகிறது. இதன் மூலம் உள்ளார்ந்த ஞானமும் வெளிப்புற சாதனைகளும் அழகாக சமநிலை அடையும். பாக்கிய தேவி அவர்களின் பாதைகளில் மலர்களை தூவும் காலம் இது. டிசம்பர் மாதம் மீனம் ராசியினருக்கு மிக முக்கியமான கிரக நகர்வுகளை கொண்டு வருகிறது. மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய 4 கிரகங்களும் 9ஆம் வீட்டில் ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம், ஞானம் மற்றும் தொலைநோக்கு சிந்தனை ஆகியவற்றை வலுப்படுத்துகின்றன. குரு பகவான் தனது வக்ர சஞ்சாரத்தில் 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டிற்கு டிசம்பர் 6ஆம் தேதி அன்று நகர்கிறார். இதனால் கல்வி விஷயங்களிலும் குடும்ப நலன்களிலும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய காலம் உருவாகிறது. மாதத்தின் 2ஆம் பகுதியில் கிரகங்களின் குறிப்பிடத்தக்க இடமாற்றங்கள் நிகழ்கின்றன. முதலில் செவ்வாய் பகவான் டிசம்பர் 8ஆம் தேதி அன்று 10ஆம் வீட்டை அடைகிறார். தொடர்ந்து சூரிய பகவான் டிசம்பர் 16ஆம் தேதி அன்று அவரையும் பின்பற்றுகிறார். இறுதியாக சுக்கிர பகவான் டிசம்பர் 21ஆம் தேதி அன்று இதே வீட்டில் இணைகிறார். இந்த அற்புதமான கூட்டணி தொழில் துறையிலும் சமூக அந்தஸ்திலும் பொது அங்கீகாரத்திலும் வலுவான மாற்றங்களை உண்டாக்குகிறது. சனி பகவான் மாதம் முழுவதும் முதல் வீட்டில் அமர்ந்து ஒழுக்கத்தையும் பொறுப்புணர்வையும் சுய மேம்பாட்டையும் வலியுறுத்துகிறார். அதே சமயம் ராகு பகவான் தனது வக்ர நிலையில் 12ஆம் வீட்டிலும், கேது பகவான் தனது வக்ர நிலையில் 6ஆம் வீட்டிலும் தொடர்ந்து விளங்குவதால் செலவுகளில் விவேகமும் சவால்களை எதிர்கொள்ளும் துணிவும் அவசியமாகிறது. இந்த கிரக நகர்வுகள் அனைத்தும் சேர்ந்து மீனம் ராசியினருக்கு புதிய வாய்ப்புகளையும் ஆன்மீக வளர்ச்சியையும் தரும் என்பதில் ஐயமில்லை. தொழில்துறையில் இந்த டிசம்பர் மாதம் மீனம் ராசியினருக்கு அற்புதமான வாய்ப்புகள் மலர்ந்து வருகின்றன. மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் அதிர்ஷ்டஸ்தானத்தில் விளங்குவதால் புதிய திட்டங்களை ஆரம்பிக்கவும் நீண்டகால லட்சியங்களை வடிவமைக்கவும் சாதகமான சூழல் உருவாகிறது. மாதத்தின் 2ஆம் வாரம் தொடங்கி அவர் தொழில் ஸ்தானத்திற்கு நகர்வதால் உங்கள் உழைப்பு கனிகளை தரத் தொடங்கும். தலைமை பதவிகள், புதிய பொறுப்புகள், முக்கிய திட்டங்களின் அங்கீகாரம் என பல நற்செய்திகள் காத்திருக்கலாம். சூரிய பகவான் மாதத்தின் நடுப்பகுதியில் தொழில் ஸ்தானத்தை அலங்கரிக்க வருவதால் உங்கள் திறமைகளும் சாதனைகளும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும். அதைத் தொடர்ந்து சுக்கிர பகவான்
மாத இறுதியில் அதே ஸ்தானத்தில் இணைவதால் பணியிடத்தில் இனிமையான சூழலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மேம்படும். குறிப்பாக கலை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு இது பொற்காலமாக அமையும். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. குரு பகவான் தனது வக்ர நிலையில் குடும்ப ஸ்தானத்தில் விளங்கி சொத்து மற்றும் குடும்ப விஷயங்களில் செலவுகளை அதிகரிக்கச் செய்கிறார். ராகு பகவான் தனது வக்ர நிலையில் செலவுகளை அதிகரிக்கும் வகையில் அமர்வதால் கவனமற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எனினும் மாத இறுதியில் தொழில் ஸ்தானத்தில் கிரகங்களின் கூட்டணியால் வருமானம் பெருகும் வாய்ப்புகள் தென்படுகின்றன. நம்பகமான நிதி ஆலோசனை பெற்று எதிர்கால சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இந்த டிசம்பர் மாதத்தில் உடல் நலத்திலும் மன ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். சனி பகவான் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்து உடலில் சோர்வையும் மூட்டு வலிகளையும் உண்டாக்குகிறார். அவர் நீண்ட கால பாதிப்புகளின் அறிகுறிகளையும் வெளிப்படுத்தலாம். எனவே தினசரி உடற்பயிற்சி, யோகா, தியானம் ஆகியவற்றை கடைப்பிடியுங்கள். ஒழுங்கான தூக்கம், சத்தான உணவு, போதுமான நீர் அருந்துதல் அவசியம். கேது பகவான் 6ஆம் வீட்டில் வக்ரமாக விளங்கி செரிமான கோளாறுகளையும் தோல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறார். அவர் அலர்ஜி போன்ற பாதிப்புகளையும் கொண்டு வரலாம். காரம் குறைத்து இயற்கை வழிகளை பின்பற்றுங்கள். மன அழுத்தம் குறைய இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள். மாதத்தின் 2ஆம் பாதியில் தொழில் கிரகங்கள் வேலை சுமையை அதிகரிக்கின்றன. ஓய்வு எடுக்க மறக்காதீர்கள். குரு பகவான் 4ஆம் வீட்டில் வக்ரமாக சஞ்சரித்து மன அமைதிக்கு தியானத்தையும் ஜபத்தையும் பரிந்துரைக்கிறார். அவர் மூச்சு பயிற்சியின் மூலம் உள்ள தெளிவை அருளுகிறார். மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுங்கள். முன்னெச்சரிக்கை பரிசோதனைகள் அவசியம். இந்த மாதம் உடலும் மனமும் இணைந்து செயல்பட வாய்ப்பளிக்கிறது. குடும்ப உறவுகளில் இந்த டிசம்பர் மாதம் பல்வேறு அனுபவங்கள் காத்திருக்கின்றன. குரு பகவான் தனது வக்ர நிலையில் 4ஆம் வீட்டை அடைந்து குடும்பத்தினரிடையே புதிய சிந்தனைகளையும் கருத்து பரிமாற்றங்களையும் தூண்டுகிறார். பெற்றோர் மற்றும் முதியவர்களின் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. பொறுமையுடனும் புரிதலுடனும் செயல்பட்டு குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துங்கள். சொத்து மற்றும் வீடு சார்ந்த முடிவுகளில் நிதானம் காட்டுங்கள். திருமண பந்தத்தில் சுக்கிர பகவான் முதலில் பாக்கிய ஸ்தானத்திலும் பின்னர் தொழில் ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணைவர்கள் இடையே தொழில் சார்ந்த கலந்துரையாடல்களை அதிகரிக்கச் செய்கிறார். ஒருவரையொருவர் ஆதரிக்கும் மனநிலை இன்றியமையாதது. காதல் உறவுகளில் சனி பகவான் முதல் வீட்டில் அமர்ந்து உறவின் எதிர்காலம் குறித்த ஆழமான சிந்தனைகளை ஊக்குவிக்கிறார். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் பற்றி சிந்திக்கத் தூண்டும் காலம் இது. குரு பகவான் 4ஆம் வீட்டில் வக்ரமாக விளங்கி அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் அளிக்க உங்களை தயார்படுத்துகிறார். தொழில் பொறுப்புகள் காரணமாக குடும்ப நேரம் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாரந்தோறும் அன்புக்குரியவர்களுடன் தரமான நேரம் செலவிடுங்கள். உறவுகளில் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் நம்பிக்கையின் அடித்தளமாக அமையும். சமூக வளர்ச்சியிலும் தொழில் முன்னேற்றத்திலும் இந்த மாதம் புதிய திசைகளை காட்டும் காலமாக அமைகிறது. செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் ஆகிய மூவரும் மாதத்தின் பெரும்பகுதியில் தொழில் ஸ்தானத்தில் ஒன்றிணைந்து உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்துகின்றனர். அவர்கள் புதிய தொழில் தொடர்புகளை உருவாக்கவும் பழைய உறவுகளை புதுப்பிக்கவும் சாதகமான சூழலை அமைக்கின்றனர். மாநாடுகள், பயிற்சி நிகழ்வுகள், சமூக கூட்டங்களில் பங்கேற்க இவர்கள் உங்களை ஊக்குவிக்கின்றனர். ராகு பகவான் தனது வக்ர நிலையில் வெளிநாட்டு விஷயங்களின் இடத்தில் விளங்கி அயல்நாட்டு தொடர்புகளையும் இணைய வழி வாய்ப்புகளையும் திறந்து வைக்கிறார். அவர் தொழில்நுட்ப திறன்களை வளர்த்துக் கொள்ள உங்களை தூண்டுகிறார். சமூக ஊடகங்களில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த அவர் வழிவகுக்கிறார். குரு பகவான் தனது வக்ர சஞ்சாரத்தில் கற்றல் மனப்பான்மையை வலியுறுத்துகிறார். அவர் மூத்தோர் ஆலோசனையை பெற உங்களை வழிநடத்துகிறார். புதிய படிப்புகளில் சேரவும்
திறன்களை மேம்படுத்தவும் அவர் ஊக்கமளிக்கிறார். நீண்டகால இலக்குகளை தெளிவுபடுத்தி படிப்படியாக முன்னேற அவர் உதவுகிறார். சமூக சேவையில் ஈடுபட்டு நற்பெயர் பெற அவர் வாய்ப்புகளை உருவாக்குகிறார். தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட அவர் புதிய பாதைகளை காட்டுகிறார். இந்த டிசம்பர் மாதம் மீனம் ராசியினருக்கு ஆன்மீக வளர்ச்சியில் ஆழமான அனுபவங்களை தரும் காலமாக அமைகிறது. ராகு பகவான் தனது வக்ர நிலையில் மோட்சஸ்தானத்தில் விளங்கி அர்த்தமுள்ள கனவுகளையும் ஆழ்மன உணர்வுகளையும் உள்ளுணர்வு சக்திகளையும் வெளிப்படுத்துகிறார். அவர் தியானம், மௌனம், தனிமையில் சிந்திக்கும் நேரங்களில் அற்புத தெளிவை அருளுகிறார். சனி பகவான் உங்கள் ஆளுமையின் இடத்தில் அமர்ந்து வாழ்வியல் உண்மையான நோக்கத்தையும் கடமைகளையும் பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கிறார். அவர் உங்கள் கர்ம பாதையை தெளிவுபடுத்துகிறார். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரித்து வீட்டு வழிபாட்டு முறைகளில் உள்ளார்ந்த பக்தியை ஊக்குவிக்கிறார். அவர் குடும்பத்தினருடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யவும் வீட்டில் அமைதியான ஆன்மீக சூழலை உருவாக்கவும் உங்களை வழிநடத்துகிறார். தினசரி துதிப்பாடல்களை பாடவும் புனித நூல்களை படிக்கவும் அவர் ஊக்கமளிக்கிறார். மேலும் அவர் பக்தி நிகழ்வுகளில் பங்கேற்று உள் உறுதியையும் மன அமைதியையும் பெற உங்களுக்கு வாய்ப்புகளை அமைத்து தருகிறார். இந்த மாதம் உங்கள் ஆன்மீக பயணத்தில் புதிய உயரங்களை தொட கிரகங்கள் அனைத்தும் இணைந்து செயல்படுகின்றன. டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கார்த்திகை மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். டிசம்பர் 19ஆம் தேதி அன்று மார்கழி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் மீனம் ராசியினருக்கு தொழில், குடும்பம், ஆன்மீகம் ஆகிய 3 துறைகளிலும் சமநிலையை உருவாக்கும் காலமாக அமைகிறது. தொழில் ஸ்தானத்தில் பல கிரகங்கள் ஒன்றிணைந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வழங்குகின்றனர். எனினும் அவர்கள் பொறுப்புகளையும் அதிகரிக்கச் செய்கின்றனர். இதனால் ஆரோக்கியத்தை மறக்காமல் வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே சரியான சமநிலை காண வேண்டும். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகியோர் தங்கள் சிறப்பு நிலைகளில் விளங்கி உள் மாற்றத்தை தூண்டுகின்றனர். அவர்கள் பழைய சிந்தனை முறைகளை மறுபரிசீலனை செய்யவும் வாழ்க்கை முன்னுரிமைகளை புதுப்பிக்கவும் உங்களை வழிநடத்துகின்றனர். உடன் பிறந்தவர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் ஆகியோருடன் பொறுமையுடன் பழகினால் உறவுகள் மேலும் வலுவடையும். நிதி விஷயங்களில் திட்டமிட்டு செயல்பட்டு தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் நீண்டகால நன்மைகள் உண்டாகும். ஆன்மீக பயணத்தில் இந்த மாதத்தில் கிரகங்கள் அருளும் உள்ளார்ந்த உணர்வுகள் அடுத்த ஆண்டுக்கான வழிகாட்டியாக விளங்கும். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.